ஆரம்ப நிலையில் இருக்கிற ஜோதிடம் கத்துக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து உபயோகமா இருக்கும். ஏதாவது ஒரு ஜோதிடத்துல நான் வந்து சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து உபயோகமா இருக்கும். இதுக்கப்புறம் ஜாதக ரீதியா பார்த்தா எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா வந்து பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கத்துக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு உபயோகமா இருக்கும். ஒண்ணு. இதுக்கப்புறம் நெறைய இடங்கள்ல வந்து நான் ஜாதகம் பார்த்திருக்கேன். எனக்கு வந்து ஒரு தீர்வே கிடைக்கல. நெறைய ஜோதிடர்ட்ட பார்த்துட்டேன். பெரிய பிரபலமான ஜோதிடர்ட்ட கூட நான் பார்த்துட்டேன். ஆனா என் வாழ்க்கையில வந்து ஒரு தீர்வே இல்ல அப்படிங்கிற மாரி இருக்கவங்க இந்த வகுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அவ்ளோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இது வந்து நார்மலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப திதி தானே அதுல வந்து என்ன இருக்கு அப்படிங்கிற மாரி அவங்க வந்து சொல்லிட்டு போயிருவாங்க. திதி தானே அதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாரி மேலோட்டமா பார்க்கும்போது அதுல வந்து நானும் அந்த மாரி தான் ஆரம்ப காலத்துல நெனச்சிருந்தேன். பட் அது நடைமுறையில ஒவ்வொரு ஜாதகத்திலயும் செயல்படும் விதம் அப்படிங்கிறது பிரமிப்பா இருந்துச்சு. சரிங்களா? அப்ப அத நம்ம வந்து ஈஸியா கத்துக்கிறதுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ரொம்ப சிம்பிள். மறுபடியும் நான் சொல்றேன். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். எல்லாத்துனாலயும் வந்து பார்த்தீங்கன்னா கத்துக்க முடியும்.